முக்கியமான விசேட செய்தி ஒன்றுடன் உங்களுடன் நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம். கட்டார் தொடர்பான ஒரு முக்கிய செய்தியினை தருவதற்காக லைவ் 360 செய்தி சேவை உங்களுடன் இணைந்திருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையில் இருக்கக்கூடிய கட்டார் தூதரகம் முக்கிய அறிவிப்பு ஒன்றினை ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றது. அந்த ஊடக அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கட்டாரில் வாழும் 1,50,000 இலங்கையர்கள் வெளியேற தயார் நிலையில் அரசு என்கின்ற தலைப்பிலே கட்டாருக்கான இலங்கை தூதுவர் ஏஎஸ்பி லியனகேவை மேற்கோள் காட்டி சில ஊடகங்களில் வெளியான செய்திகள் தொடர்பாக இலங்கை வெளிநாட்டு அமைச்சு மற்றும் கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகம் ஆகியவற்றுடன் இலங்கையில் உள்ள கட்டார் தூதரகம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது விளக்கம் ஒன்றினை வழங்கியிருக்கின்றார். அதன்போது அவர் இந்த செய்தி தவறானது என்றும் தற்பொழுது கள நிலவரங்கள் குறித்து கட்டாரில் வாழும் இலங்கையர்கள் வீணாக அச்சம் கொள்வதற்கு எந்தவித நியாயங்களும் இல்லை எனவும் இலங்கையில் ஏஎஸ்பி லியனகே தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கான கட்டார் தூதுவர் ஏஎஸ்பி லியனகே இதனை தெரிவித்திருக்கின்றார். முக்கியமாக சில வளைகுடா நாடுகள் கட்டாருடனான தமது ராஜதந்திர உறவுகளை முறித்து கொண்டு அந்த நாட்டு மீது விதித்துள்ள முற்றுகை அங்கு வாழும் வெளிநாட்டவர்கள் உட்பட அனைவரதும் வளமையான வாழ்க்கையில் எந்தவிதமான பாதகமும் விளைவுகளும் ஏற்படுவதில்லை என்பதும் கட்டார் நாடு சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் இதனை வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இவ்வாறான நெருக்கடியான நிலையில் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்டார் அரசு நீண்ட நாட்களுக்கு முன்பே மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கட்டார் மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகள் அந்த நாட்டு பிரஜைகள் மற்றும் அங்கு வாழும் 1,50,000 இலங்கையர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் அனைவரினதும் சாதாரண வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. மேலும் அது பொருளாதார வர்த்தக நடவடிக்கைகளிலும் மிகவும் சுமூகமாக ஒரு நிலையில் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதைதான் இலங்கைக்கான கட்டார் தூதுவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. எனவே இரு நாட்டினதும் உத்தியோகபூர்வ ஊடக அறிக்கையாக இது அமைகின்றது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முற்றுமுழுதாக போலியான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் எனவும் இலங்கைக்கான கட்டார் தூதுவர் இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். அதே போன்று கட்டார் தூதரகம் கொழும்பில் இருக்கக்கூடிய கட்டாருக்கான தூதரகம் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான், கடந்த 3 வாரங்களுக்கு முதலிலேயே ஒரு பொருளாதார தடையினை அல்லது ராஜதந்திர ரீதியிலான உறவுகளை முறித்து கொள்வதாக சவுதி, பஹ்ரைன், அதே போன்று ஐக்கிய அரபு ராஜ்யம், ஏமன் போன்ற நாடுகள் குறிப்பிட்டிருந்தது. எனவே அது தொடர்பான பரவலான செய்திகள் உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருந்தோம். அதே போன்றுதான் இந்த செய்தியும் மாறி இருக்கின்றது. எனவே கட்டாரில் வாழும் 1,50,000 இலங்கையர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என இதோ இருக்கின்ற இந்த அறிக்கையிலே கொழும்பிற்கான கட்டார் தூதரகம் இந்த ஊடக அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றது. அதற்கமையதான் இந்த ஊடக அறிக்கையினை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றோம். எனவே எங்களுக்கு பல செய்திகள் வெளிவந்திருந்தன. கட்டாரில் இருக்கக்கூடிய தூதரகத்தின் முன்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சென்று தாங்களுக்கு கத்தாரிலிருந்து இலங்கைக்கு செல்ல முடியுமா என்கின்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து ஒரு சிறு ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தார்கள். ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் கத்தாரில் தொழில் புரியக்கூடிய இலங்கையர்களுக்கு இலங்கை வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என கத்தாருக்கான இலங்கை தூதரகமும் இலங்கைக்கான கட்டார் தூதரகமும் ஒன்றிணைந்த அறிக்கை ஒன்றினை சமர்ப்பித்திருக்கின்றது. எனவே ஊடகங்களில் வெளியான தகவல்கள் உண்மையானது அல்ல என்பதையும் இலங்கைக்கான கட்டார் தூதரகம், கொழும்பில் இருக்கக்கூடிய கட்டார் தூதரகம் குறிப்பிட்டிருக்கின்றது. எனவே போலியான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என கட்டார் தூதரகம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. அந்த செய்தியை மீண்டும் உங்களுக்காக நாங்கள் தருகின்றோம். கட்டாரில் வாழும் 1,50,000 இலங்கையர்கள் வெளியேற தயாரான நிலையில் இருக்கும்படி அரசு என்கின்ற தலைப்பிலே வெளியான செய்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை என ஏஎஸ்பி லியனகே சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான கட்டார் தூதுவர் இவர் சுட்டிக்காட்டியுள்ளார், இந்த செய்திகளில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை, இப்படியான செய்தி வெளியிடப்படவில்லை, ஊடகங்கள் சில இந்த செய்திகளை திரிவுபடுத்தி இருக்கின்றன என்பதையும் இலங்கைக்கான கட்டார் தூதுவர் வெளியிட்டிருக்கின்றார். எனவே இலங்கையில்
இலங்கையிலிருந்து சென்று கட்டாரில் பணிபுரியக்கூடிய எங்களுடைய உறவுகள் இதை பற்றி தயக்கம் கொள்ள தேவையில்லை. அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய தொழில், இலங்கைக்கு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்படும் என 2 தூதரகங்களுமே குறிப்பிட்டிருக்கின்றது. எனவே இந்த விசேட செய்தியுடன் நாங்கள் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்காக தருவதற்கு காத்திருக்கின்றோம். இணைந்திருங்கள். எங்களுடைய ஃபேஸ்புக் வாயிலாக Live360 நியூஸ், அதே போன்று எங்களுடைய இணையதளம் வாயிலாக live360.lk இணைந்து கொண்டால் இது தொடர்பாக உடனுக்குடன் செய்திகளை உங்களுக்கு நாங்கள் தருவதற்கு காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே வெளிவந்த ஊடகங்களில் வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை, பொய்யானவை என இலங்கைக்கான கட்டார் தூதுவர் ASP லியனகே குறிப்பிட்டிருக்கின்ற அறிக்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அறிக்கையினை கட்டாருக்கான கொழும்பு தூதரகம் அனைத்து ஊடகங்களுக்குமே அனுப்பி வைத்திருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் நாங்கள் தருவதற்கு காத்திருக்கின்றோம். அதுவரைக்கும் நன்றி.